ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் கவர்மெண்ட் பாலிடெக்னிக்கில் எப்படி நம்ம பாலிடெக்னிக் படிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதாவது ப்ரைவேட்டில் தான் மதிக்கவே நம்ம ஊரில் பாலிடெக்னிக் படிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட்லேயே நமக்கு பாலிடெக்னிக் இருக்குது, அது தெரியாமல் இருக்குங்க நிறைய பேர். அந்த பாலிடெக்னிக் அப்ளிகேஷன் 10th முடிச்சிங்க மற்றும் 12th முடிச்சிங்க, அது மட்டும் இல்லாமல் 8th படிச்சிங்கன்னா அந்த பாலிடெக்னிக்கு நீங்கள் அப்ளிகேஷன் போட்டு நீங்கள் படிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எப்படி அப்ளிகேஷன் போடுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கிற பெல் பட்டன் எடுத்துகிட்டு வந்துங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ரெகுலர், அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள் லேட்ரல் என்ட்ரின்ட்டு, அந்த இடத்துல நேரடி 2ஆம் ஆண்டு, அதாவது 12th முடிச்சிங்க நேரடியாக 2ஆம் ஆண்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கு லாஸ்ட் டேட் 20/5/2024. இன்னும் 2-3 நாள் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரெகுலர் 1ஆம் ஆண்டு இருக்குது பாருங்கள் ரெகுலரில், அது 24/5/2024. அதில் ரெகுலர் இடத்துல சென்டரில் ரெட் கலர் இருக்கும், அது கிளிக் பண்ணுங்கள். இது அப்ளிகேஷன் போடலாம். இதுதான் இன்றைக்கான அப்ளிகேஷன். அதில் ரைட் சைட் கார்னரில் பாருங்கள் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன், அந்த இடத்துல என்டர் பண்ணிங்க. அது ஃபஸ்ட்டு, அதுக்கடுத்து ஹோம் பேஜ் உங்களுக்கு இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இதில் இமெயில் அட்ரஸ்ன்னு இருக்குது பாருங்கள், அதில் உங்களோட மொபைலில் இருக்க கரண்ட்டில் யூஸ் பண்ணக்கூடிய மெயில் ஐடியை என்டர் பண்ணிக்கிங்க. உங்களோட இமெயில் ஐடி என்டர் பண்ணிவிட்டு இதில் நீங்களே போடாதீங்க, அதுவே ஆட்டோமேட்டிக்காக இருக்கும் அதுலேயே. அடுத்து gmail.com மட்டும் என்டர் பண்ணிக்கிங்க. அதுக்கடுத்து உங்களோட தொடர்பு எண், உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கிங்க. அதுக்கடுத்து உங்களுக்கான கடவுச்சொல் ரெடி பண்ணிக்கிங்க. அதாவது கேப்ஸு, ஸ்மாலு மற்றும் ஸ்பெஷல் கேரக்டர் எதாவது ஆட் பண்ணி நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இது உங்களுக்கான பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணிக்கிங்க. அதுக்கும் கீழே இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல அந்த நீங்கள் போட்ட பாஸ்வேர்டே கன்ஃபார்ம் பாஸ்வேர்டாக திரும்பவும் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர்ன்னு கொடுங்க. கீழே இருக்குது பாருங்கள் ப்ளூ கலரில் சப்மிட்ன்னு இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், டிஎன் பாலின்னு சொல்லிட்டு. உங்கள் மொபைலுக்கு அந்த ஓடிபி எடுத்து கொஞ்ச நேரம் டைம் எடுத்து தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும், உடனே வராது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, தூத்துக்குடி போன்ற காலேஜெலாம் உமன்ஸுக்கு கூட இருக்குது, ஃபீமேல் கூட படிக்கலாம். அதாவது நீங்கள் 10th தான் முடிச்சிருக்கீங்க, 12th தான் முடிச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா இதையும் படிக்கலாம். சப்மிட்ன்னு இருக்கு பாருங்கள், அதுக்கு கீழே அந்த கட்டத்துக்குள்ளே உங்களோட மொபைலுக்கு அந்த எஸ்எம்எஸ்ஸை மெசேஜில் அந்த நம்பர் எடுத்து என்டர் பண்ணிக்கிங்க. என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. க்ரீன் கலரில் இருப்பாங்க, பச்சை கலரில், அந்த இடத்துல என்டர் பண்ணிக்கங்க. என்ட்ரு பண்ணதும் உங்களுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் ஆயிரும். உங்களோட ஐடி பாஸ்வேர்டு தனியாக ரெடி ஆயிரும். இப்போ உங்களோட இமெயில் அட்ரஸ் இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல உங்களோட இப்போ ரிஜிஸ்டர் பண்ணிங்களா அந்த இமெயில் ஐடி என்டர் பண்ணிக்கங்க. என்டர் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் க்ரியேட் பண்ணிங்களா அந்த ஐடி பாஸ்வேர்டை என்டர் பண்ணிக்கங்க. பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிட்டு சப்மிட்னு கொடுங்க. சப்மிட் கொடுத்ததும் திரும்பவும் உங்களுக்கு ஹோம் பேஜுக்கு வந்துடும். இப்போ இதில் நீங்கள் என்ன அப்ளிகேஷன், மூணுத்துக்குமே ஒரே ரிஜிஸ்ட்ரேஷன் தான். அதனால் இப்போ இதில் நீங்கள் எந்த அப்ளிகேஷன் போடுறீங்க இருக்குது. நான் 1ஆம் ஆண்டுக்கு போடுறேன். டேரக்ட் செகண்ட் இயர் பண்ணுறவங்களுக்கு 12th படிச்சிருக்கணும். அதில் பார்ட் டைம் பண்ணுறீங்க 10th 8th யார் வேணாலும் பண்ணிக்கலாம். அதனால் நான் 1ஆம் ஆண்டு அப்ளிகேஷன் போட்டுக்கிறேன். 10th தான் முடிச்சிருக்காங்க. இந்த அப்ளிகேண்ட் 10th தான் முடிச்சிருக்காங்க. அதனால் 10th 1ஆம் ஆண்டு போட்டுடலாம். பர்சனல் டீட்டெயில்ஸ், தனிப்பட்ட தகவல் இருப்பாருங்க, அந்த இடத்துல கேண்டிடேட் நேம், விண்ணப்பத்தாரின் பெயர் இருப்பாருங்க, அதில் உங்களோட 10th மார்க் ஷீட்டில் எப்படி நேம் இருக்கோ அந்த நேம் எடுத்து என்டர் பண்ணிக்கோங்க. உங்களோட 10th மார்க் ஷீட்டில் எப்படி நேம் இருக்கோ அதை என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட ஃபாதர்ஸ் நேம் என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து உங்களோட மதர்ஸ் நேம் என்டர் பண்ணிக்கோங்க, அம்மா நேமு. அதுக்கு அடுத்து தாய்மொழி கேட்குது, தமிழ்னா தமிழ், அடுத்து தமிழ் கொடுத்துக்குங்க. அடுத்து பேரண்ட்டோட அக்குபேஷன் என்னென்னு தொழில் என்னென்னு கேட்குது, அது அக்ரிகல்ச்சர் கொடுத்துக்குங்க. நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க அதை கொடுத்துருங்க. பேரண்ட் ஆண்டு வருமானம் பாருங்க, லெஸ் தென் 1 lakhs இருந்தால் 1 lakhs கொடுத்துங்க. உங்களோட ஆண்டு வருமானம் எவ்வளோன்னு பார்த்து இன்கம் சர்டிஃபிகேட்டில் பார்த்துட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட மார்க் ஷீட்டில் டேட் ஆஃப் பர்த் என்ன இருக்கோ அந்த டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு மட்டும் நெக்ஸ்ட் கொடுத்தது போது உங்களோட ஏஜ் ஆட்டோமேட்டிக்காக சைடில் வந்துடும். அதுக்கப்புறம் உங்களோட சிட்டிசன்ஷிப் இந்தியன்னா இந்தியன் கொடுத்துருங்க. அடுத்து நேட்டிவ் பூர்வீகம் என்ன ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட் கொடுத்துருங்க. அதுக்கு அடுத்து குடியுரிமை பூர்வீகம் வில்லேஜ் பஞ்சாயத்தா, என்ன ஊரில் சிட்டியா கிராமமானு கேட்குது, அதுக்கு செலக்ட் பண்ணுங்க. அதுக்கு அடுத்து ரிலீஜன் இந்துவோ முஸ்லீமா கிறிஸ்டின்னு கேட்குது. அதுக்கு அடுத்து கம்யூனிட்டி கேட்குது, உங்களோட கம்யூனிட்டி பிசியா எம்பிசியா எஸ்சி எஸ்டியா அது கேட்குது, அதை கொடுத்துருங்க. அது கொடுத்துட்டு அதுக்கு அடுத்து உங்களோட சப்கேஸ்ட் கேட்குது, அந்த சப்கேஸ்ட்டு
நீங்களே மேனுவலாக டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிவிட்டு உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸ் இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல உங்களோட அட்ரஸ் என்ட்ரு பண்ணிக்கிங்க. டோர் நம்பரு, ஸ்ட்ரீட்டு, வில்லேஜ் நேமு, அதுக்கப்புறம் உங்களோட போஸ்ட் நேம், ஸ்டேட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களோட பின்கோட் கேட்குது, அந்த பின்கோட் என்ட்ரு பண்ணிவிட்டு சேம் கம்யூனிகேஷன் அட்ரஸ் பாருங்கள், அந்த டிக் பாக்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட பர்மனெண்ட் அட்ரஸும் கம்யூனிகேஷன் அட்ரஸும் ஒன்றாயிரும். அதுக்கு அடுத்து ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் வேறு ஏதாவது உங்கள் வீட்டில் இந்த ஒரு மொபைல் நம்பர் தான், அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது மொபைல் நம்பர் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா அந்த மொபைல் நம்பர் இதில் என்ட்ரு பண்ணிக்கங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்னு இருக்கு பாருங்கள், அந்த இடத்துல கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் உங்களுக்கான சிறப்பு இடஒதுக்கீட்டுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் சிறந்த விளையாட்டு வீரராக கேட்குது ஃபஸ்ட் இதில். அதில் எஸ்என்எஸ் கொடுங்க, இல்லை நோ கொடுத்துருங்க. அடுத்து எக்ஸ் சர்வீஸ் மேனேஜ் ஆப்ஷன் கேட்குது, அதில் எஸ்என்எஸ் கொடுங்க. அடுத்து நீங்கள் மாற்றுத்திறனாளியான்னு கேட்குது, மாற்றுத்திறனாளினா எஸ் கொடுங்க, இல்லை நோ கொடுத்துருங்க. அதுக்கு அடுத்த பேஜில் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜில் ஸ்டடி டீட்டெயில்ஸ் கல்வியின் பயின்ற விவரம் கேட்குது. அதில் ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லை நோ கொடுத்துருங்க. செகண்ட் ஆப்ஷன் எஸ்எஸ்எல்சி படிச்சிருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொடுங்க. அடுத்து 8th + ஐடிஐ முடிச்சிருந்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்க. 8th ஐடிஐயும் படிச்சிருந்தீங்கன்னா மட்டும் தான் அது குவாலிஃபிகேஷன். 8th மட்டும் படிச்சிங்கன்னா குவாலிஃபிகேஷன் இல்லை. நெக்ஸ்ட்டு நீங்கள் ஸ்கூல் நேம் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு கிளாஸ் வகுப்பு கேட்குது. நெக்ஸ்ட்டு பள்ளி, எந்த பள்ளியில் படிச்சிங்களோ அந்த ஸ்கூல் நேம் டீட்டெயில்ஸ் கேட்குது. 6th and 10th வரைக்கும் அந்த ஸ்கூல் படிச்சிங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் கேட்குது. 6th and 12th வரைக்கும் ஒரே ஸ்கூல்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இது மட்டும் 6th மட்டும் டைப் பண்ணிவிட்டு அப்படியே 6th ஸ்கூல் டு ஆல்னு பாருங்கள், அந்த இடத்துல ஒரு கிளிக் மட்டும் பண்ணிங்கன்னா போதும். ஆட்டோமேட்டிக்காக 12th வரைக்கும் ஒரே ஸ்கூலில் ஃபில் ஆயிரும். நெக்ஸ்ட்டு 10th எந்த வருஷம் படிச்சிங்க, 9th எந்த வருஷம் படிச்சிங்க போது எல்லா வருஷமும் கரெக்டாக செலக்ட் பண்ணணும். அதுக்கு அடுத்து டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ண சொல்லுது. டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் எந்த ஸ்கூல் படிச்சிங்களோ அந்த ஸ்கூலில் இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் தான் செலக்ட் பண்ணணும். தவறாக நீங்கள் எந்த ஊரோ அந்த டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிடாதீங்க. நீங்கள் ஸ்கூல் படித்த ஸ்கூலோட டிஸ்ட்ரிக்ட் தான் செலக்ட் பண்ணணும். அதுக்கு அடுத்து 6லேருந்து 10வது வரைக்கும் தமிழ்நாட்டில் தான் படிச்சிங்களான்னு கேட்குது. அந்த ஒரு ஃபஸ்ட்டு இதில் மட்டும் தமிழ்நாடுன்னு கொடுத்துட்டு அதில் எஸ்என் இருக்கு பாருங்கள், ஒரு டிக் பாக்கு, அந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் டீட்டெயில்ஸ் எல்லாமே தமிழ்நாடுன்னு எடுத்துக்கோங்க. தமிழ்நாடு எடுத்ததும் நெக்ஸ்ட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டுன்னு கொடுங்க. லாஸ்ட்டில் நெக்ஸ்ட் பட்டன் இருக்கு பாருங்கள், லாஸ்ட்டில் நெக்ஸ்ட் பட்டன் இருக்கு பாருங்கள், அந்த இடத்துல கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பட்டன் கிளிக் பண்ணதும் நெக்ஸ்ட்டு உங்களோட 10th மார்க் டீட்டெயில்ஸை என்டர் பண்ண சொல்லுது. நீங்கள் மார்க்ஸ் மதிப்பெண் பெறப்பட்டதுன்னு இருக்கு பாருங்கள், அந்த இடத்துல உங்களோட தமிழ் மார்க்கு, இங்கிலீஷ் மார்க்கு மற்றும் கணிதம், அறிவியல், சமூக அறிவியல் இருக்கு பாருங்கள், மொத்த மதிப்பெண்ணும் நீங்கள் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் தனித்தனியாக என்டர் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு கீழே டோட்டல் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இன்னும் மேலே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். மேலே இன்னும் டீட்டெயில்ஸ் வருது, ஷோ ஆகும். அதுக்கு மேலே இருக்கு பாருங்கள், அதில் போனீங்கன்னா நீங்களே 10th எந்த மொழியில் தமிழில் படிச்சிங்கன்னா தமிழ், இங்கிலீஷ்னு கொடுத்துருங்க. அதுக்கு அடுத்து ஸ்கூல் இருக்குது, வில்லேஜ் படிச்சிங்கன்னா டவுனான்னு கேட்குது. வில்லேஜ்னா வில்லேஜ் கொடுங்க, இல்லை டவுன்னா டவுன் கொடுங்க. நெக்ஸ்ட்டு இயர் ஆஃப் பாசிங் நீங்கள் மார்ச் 2024னா 24, 22னா 22 கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், 10th ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்டர் பண்ணிங்க. அதுக்கு அடுத்து போர்டு, தமிழ்நாடு ஸ்டேட் போர்டான்னு கேட்குது. எந்த போர்டோ அந்த போர்டை செலக்ட் பண்ணிங்க. தேர்ச்சி பெற்ற கல்வி முறைன்னு பாருங்கள், அந்த இடத்துல எந்த ஸ்டேட் போர்டோ ஸ்டேட் போர்டு, சிபிஎஸ்சினா சிபிஎஸ்சி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்ததும் நெக்ஸ்ட்டு உங்களோட விடுதி வசதி தேவையான்னு கேட்குது. உங்களுக்கு ஹாஸ்டல் வசதி தேவை, அதாவது உமன்ஸ் படிக்கிறீங்கன்னா நீங்கள் ஹாஸ்டல் வசதினா எஸ் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு உமன்ஸ் மட்டும் படிக்கிற காலேஜ் வேணுமான்னு கேட்குது, அப்படின்னா எஸ் கொடுங்க. அப்படி இல்லைன்னா மென்ஸு உமன்ஸ் 2 பேருமே சேர்ந்து படிக்கிற காலேஜ்னா நீங்கள் நோ கொடுத்துருங்க. உமன்ஸ் மட்டும் படிக்கிற காலேஜ் நான் கொடுத்துக்கிறேன். அது சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, தூத்துக்குடி 4 இடத்துல இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த காலேஜில் படிக்கணுமோ அதை ஆட் பண்ணணும். ஒவ்வொரு காலேஜும் ஃபஸ்ட்டு மாவட்டத்தை தேர்ந்தெடுங்க. எந்த மாவட்டத்தில் ஃபஸ்ட்டு படிக்க விரும்புமோ அந்த மாவட்டத்தை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு காலேஜ் நேமை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு ஆடுன்னு இருக்காங்க க்ரீன் கலரில், அந்த இடத்துல கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் உங்களோட காலேஜ் நேம், ஃபஸ்ட்டு காலேஜ் நேம் ஆட் ஆயிரும். அதுக்கு அடுத்து செகண்டு எந்த காலேஜ் வேணுமோ அந்த காலேஜ் செலக்ட் பண்ணுங்கள்.
எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்கு, எந்த டிஸ்ட்ரிக் உங்களுக்கு விருப்பமோ டிஸ்ட்ரிக்டை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிட்டு அடுத்து காலேஜை செலக்ட் பண்ணுங்கள். திரும்பவும் நெக்ஸ்ட்டு ஆடுன்னு கொடுங்க. ஆடுன்னு கொடுத்து தான் உங்களோட டீட்டெயில்ஸ் திரும்ப சேவ் ஆயிரும். அடுத்த காலேஜோ அடுத்த காலேஜ் எந்த காலேஜ் வேணுமோ அந்த காலேஜ் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு திரும்ப ஆட் கொடுத்தீங்க. எத்தனை காலேஜ் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு உங்களோட காலேஜ் எந்தெந்த காலேஜுக்கு உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ், ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ், செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கீழே நெக்ஸ்ட்டுன்னு இருப்பாருங்க, அந்த இடத்துல கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டுன்னு கிளிக் பண்ணதும் உங்களோட எல்லா டீட்டெயில்ஸும் இது வரைக்கும் நீங்கள் என்டர் பண்ண டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே ஷோ ஆகும். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஸ்பெல்லிங் எல்லாமே மிஸ்டேக் இல்லாமல் இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்னு இருக்கு பாருங்கள், இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு டாப்பில் இருக்கு பாருங்கள், அந்த இடத்துல உங்களோட ஃபஸ்ட்டு வந்து அப்லோட் 10th மார்க் ஷீட் அப்லோட் பண்ணுங்கள். பிலோ 1 MBக்குள்ளே ஜேபிஜி, பிஎன்ஜி மற்றும் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் அப்லோட் பண்ணலாம். அதுக்கடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதுக்கு அடுத்து வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஏதாவது ஆட் பண்ணணும்னா அது கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ அப்லோட் பண்ணிடுங்க. அதில் வந்து அப்லோட் மார்க் ஷீட் இருக்கு பாருங்கள், அந்த இடத்துல உங்களோட 10th மார்க் ஷீட் அப்லோட் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து அப்லோட் கம்யூனிட்டின்னு இருக்கு பாருங்கள், அந்த இடத்துல உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து அப்லோட் ஸ்பெஷல் ரிசர்வேஷன், அதாவது ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இருந்தால் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா விட்டுருங்க. அதுக்கடுத்து உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 1 MBக்குள்ளே அப்லோட் பண்ணிட்டு கீழே ஒரு டிக் பாக்ஸ் இருப்பாங்க, அதை டிக் பண்ணிவிட்டு பே நவுன்னு கொடுங்க. பே நவுன்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் SC/STயாக இருந்தால் உங்களுக்கு பேமெண்ட் கட்ட தேவையில்ல. அதர் கேட்டகரியாக இருந்தால் அமௌண்ட் கட்டி நீங்கள் அப்ளிகேஷன் போடுற மாதிரி இருக்கும், சப்மிட் கொடுக்குற மாதிரி இருக்கும். SC/STனா பேமெண்ட் கம்ப்ளீட் சக்ஸஸ்ஃபுல்லி யூ கேன் டவுன்லோட் யுவர் அப்ளிகேஷன் இருக்கு பாருங்க, அது கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் அப்ளிகேஷன் கீழே ரெட் கலரில் காட்டுறது பாருங்க, ரெகுலர் 1ஆம் ஆண்டு அப்ளிகேஷன் கீழே அது அந்த இடத்துல கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண ஃபார்ம் டவுன்லோட் ஆகும். அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் பேஜ் காட்டுது பாருங்கள், அப்லோட் மார்க் ஷீட், உங்களோட 10th மார்க் ஷீட் திரும்ப அப்லோட் பண்ண சொல்லுது. அதுக்கு அடுத்து உங்களோட ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் டிசி அப்லோட் பண்ண சொல்லுது. அதுக்கு அடுத்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இருந்தால் மட்டும் அந்த சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுங்கள், அப்படிலாம் விட்டுருங்க. சைடில் ரெட் கலர் காட்டுது பாருங்கள், உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணதுக்கான PDF ஓப்பன் ஆகும். அதில் உங்களோட ஃபோட்டோ டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக ஷோ ஆகும். அதை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுங்க. சப்போஸ் நீங்கள் காலேஜ் போய் ஜாயின் பண்ணும்போது இது ப்ரிஃபரன்ஸுக்கு தேவைப்படும். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டு தேவையான டாக்குமெண்ட்ஸ் ஒரு ஃபோட்டோ, 10th மார்க் ஷீட் எல்லாமே ஒரு 5 செட்டு ஜெராக்ஸ் எடுத்துக்கிட்டு காலேஜுக்கு போயிருங்க. காலேஜ் போனீங்கன்னா அவங்க என்ன ப்ரிஃபரன்ஸ் சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ்.